தொட்டு பாருங்க, முடிஞ்சது ஜோலி. உஷார்படுத்திய சின்னத்திரை நடிகை. பிரபல சின்னத்திரை நடிகை ஆலியா மானசா என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் இந்த லிங்கை தொட்டால் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் என்று ஒரு மோசடி வீடியோ தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஆனால் இதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் இந்த மோசடி லிங்க் குறித்து பொதுமக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்றும் ஆலியா மானசா எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரபல சின்னத்திரை நடிகை ஆலியா மானசா பிரபல தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் அவரின் பேச்சு, நடனம் என அனைத்தும் ஹிட்டாகி போன நிலையில் மெல்ல மெல்ல சின்னத்திரையில் உச்ச சின்னத்திரை நடிகைகளில் அவரும் ஒருவராக திகழ்ந்தார். விஜய் டிவியின் ராஜா ராணி தொடரில் நடித்து அதிலிருந்து மிகவும் பிரபலமான மானசா இந்த தொடரில் நாயகனாக நடித்த சஞ்சீவ் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் மகன் இருக்கின்றனர். ஆலியா தற்போது சன் டிவியின் இனியா தொடரில் நடித்து வருகிறார். சஞ்சீவ் அதே தொலைக்காட்சியில் கயல் என்ற நாடகத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் ஆலியா மானசா பேசுவது போன்ற ஒரு வீடியோ சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அந்த வீடியோவில் இப்படித்தான் தான் சம்பாதிக்கிறேன் என்றும் நீங்களும் கோடீஸ்வரர் ஆக வேண்டுமா, நீங்களும் கோடிகளில் சம்பாதிக்கலாம் என்று மானசா பேசுவது போன்றும், மேலும் அந்த வீடியோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை தொட்டு உள்ளே சென்றால் 25,000 ரூபாய் முதலீடு செய்தால் லட்சங்களில் சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிட்டு பண மோசடி வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவை பார்த்து உஷாரான நடிகை ஆலியா மானசா இது ஒரு மோசடி வீடியோ என்றும் தான் இதுபோன்று பேசி வீடியோ வெளியிடவில்லை என்றும் பொதுமக்கள் யாரும் இந்த வீடியோவை பார்த்து பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என்றும் அனைவரையும் உஷார்படுத்தியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த MLM என்கிற பண மோசடியில் என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றும் இது சுத்த பொய்யான விஷயம் என்றும் இதுபோன்ற முதலீடு செய்தால் எப்படி சம்பாதிக்க முடியும், கொஞ்சம் கூட யோசனை இருக்காதா என வினவியுள்ளார். எனவே மக்களே, நானும் எனது கணவரும் படிப்படியாக முன்னேறி சீரியல் நடித்து அதன் மூலம் வரும் பணத்தை கொண்டுதான் வீடு, கார் வாங்கியுள்ளோம் என்றும் அதுவும் வங்கியில் கடன் பெற்றுதான் இதுவெல்லாம் சாத்தியமானதாக தெரிவித்துள்ளார். எனவே இந்த லிங்கை தொட்டு தேவையில்லாமல் சிக்கிவிட வேண்டாம் என்றும் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் இந்த மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்திருப்பதாக ஆலியா மானசா தெரிவித்துள்ளார். என்னன்னா எம்எல்ஏ பையன், MP பிள்ளை அவங்கெல்லாம் வந்து சினிமாவில் நடிக்கிறன்றதுக்கோசம் முக்கிய தத்துவம் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அரசியல்வாதி பசங்க, MLA பசங்க, டோட்டலாகவே அரசியல்வாதி பசங்க தான் இப்போ நிறைய சினிஃபீல்டில் இருக்கிறாங்க. அதனால் அதுக்கு முக்கிய தத்துவம் கொடுக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒருவேளை எலெக்ஷன் வர